சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தென்னரசு வந்து தன்னோட எம்எல்ஏ பதவியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா எம்எல்ஏ பதவிக்கு வந்து அவங்க நேர்மையாகவே வரல, நிறையா தப்பு பண்ணி தில்லுமுள்ளு பண்ணி ஃபேக்கான ஓட்ஸ் எல்லாம் போட்டு அப்படி தான் வந்து இந்த பதவிக்கு வந்திருப்பாங்க. இதை விக்ரம் ப்ரெஸ் முன்னாடி நிரூபிச்சதுக்கப்புறம் அமைச்சர் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ராஜினாமா பண்ண சொன்னனால தென்னரசும் வந்து ரொம்பவே வந்து கஷ்டத்தில் ராஜினாமா பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் திரும்ப வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் வந்து சிவபதி பார்த்திங்கன்னா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து வருது. இந்த நியூஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னரசு வந்து பார்த்துடுறாங்க. இது நடக்கவே கூடாது, இதை நடக்கவே விட மாட்டேன், என்ன வந்து ராஜினாமா பண்ண வச்சுட்டு நீ பதவிக்கு போறியா பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எப்படியாவது கவுக்கணும், அவங்கள வந்து நடிச்சு தான் நம்ம போய் ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவே மாதிரி பட்டையெல்லாம் போட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா தென்னரசு அவங்க வீட்டில் போய் நான் திருந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க. ஆனால் யாருமே தென்னரசோட நடிப்பை வந்து நம்பவே மாட்டாங்க. நீ என்ன பண்ணாலும் உன்னை நாங்கள் நம்பவே மாட்டோம், நீ இப்போ கூட நடிச்சுட்டு தான் இருக்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்காக இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னதுனால தென்னரசும் அங்கேருந்து கிளம்பிடுவார். ஸோ தென்னரசுனால கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா சக்திக்கு பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா எம்எல்ஏ ஆக விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டும் தென்னரசு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துலேயும் வந்து எப்படி வந்து அவங்க ஃபேமிலி தப்பிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.